இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டில் இருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தொடர் வண்டி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 15 நிமிடங்கள் தாமதமாக சென்று சேரும். ஆனால் அவ்வண்டி மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 4 நிமிடங்கள் மட்டுமே தாமதமாக சென்று சேரும் எனில் அத்தொடர் வண்டி கடக்க வேண்டிய பயண தூரத்தை காண்க சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டின்ல தூரம் தான் கேட்டிருக்கோம், நம்ம தூரம் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுன்னா 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால், ஏன்னா மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல செல்லுது. 60 கிலோமீட்டர் என்பது வேகம். இந்த கொஸ்டின் என்ன வேகம் தான் கொடுத்திருக்காங்க. வேகம் எழுதுனா 60 கிலோமீட்டர். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா இதை வந்து என்ன நம்ம நேரமா மாத்தணும். ஏன்னா எல்லாமே என்ன மணி நிமிடங்கள் தான் இருக்கு. நேரமா மாத்தினாதான் நம்ம சம் சால்வ் பண்ண முடியும். இப்ப நேரமா மாத்திருக்குன்னா நம்ம T1 டைம் 1 வச்சுக்கலாம். இப்ப தூரம் என்ன தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிப்போம். அது எக்ஸ் வச்சுக்க. எக்ஸ் பை வேகம் எவ்வளவுன்னா 60 என்ன மணி. இப்ப என்னன்னா அப்படி செல்லும் போது 15 நிமிடங்கள் தாமதமாக, அப்படின்னா 15 நிமிடங்கள் அதிகமாயிருச்சு, லேட் ஆயிருச்சு. அப்படின்னா அதிகம் சொல்லும்போது நம்ம பிளஸ் 15 எடுத்துக்கிறோம். இங்க நிமிடங்களா இருக்கு. அப்ப நிமிடத்தை நம்ம மணியா மாத்தும் போது என்னன்னா ஒரு மணி என்பது 60 நிமிடங்கள். அப்படின்னா 60ஆல நம்ம டிவைட் பண்றோம். என்னன்னா தாமதமாகக்கூடிய மணி எவ்வளவுன்னா 15 பை 60 நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன T2. இப்ப நம்ம இங்க அதே போல சால்வ் பண்ணும்போது இங்க என்ன 85 கிலோமீட்டர். எக்ஸ் பை 85 மணி. இங்க எவ்வளவு நிமிடங்கள் தாமதமாகுது? 4 நிமிடங்கள் மட்டுமே தாமதம். தாமதம் சொல்லிட்டாவே நம்ம பிளஸ் ஆகுது. ஏன்னா 4 நிமிடங்கள் அதிகமாயிருச்சு. அதிகம் சொல்லிட்டு பிளஸ் ஆக எடுத்துக்கிறோம். பிளஸ் 4 பை 60. இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது இங்க என்னதுன்னா இங்க இந்த T1 T2க்கு நம்ம வேறுபாடு கண்டுபிடிக்கிறோம். இந்த T1 T2க்கு கண்டுபிடிக்கக்கூடிய வேறுபாடும் இதுக்கான வேறுபாடு ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சமமா இருக்கும். அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப என்னன்னா T1 ல இருந்து T2 நம்ம மைனஸ் பண்றோம். இப்ப என்னன்னா x பை 60 மைனஸ் எக்ஸ் பை 85 ஈக்குவல் இதை நம்ம மைனஸ் பண்றோம். 15 பை 60 மைனஸ் வேறுபாடுனா மைனஸ் தான் பண்ணோம். இங்க நம்ம மைனஸ் பண்ணும்போது இங்க மைனஸ் என்னதுன்னா 4 பை 60. இப்ப இதை சால்வ் பண்ணும்போது கிராஸ் மல்டிபிள் பண்றோம். இப்ப என்னன்னா x இன்டு 85 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்டு 60 எக்ஸ் பை ஸ்ட்ரெயிட் மல்டிபிள். இப்போ 60 இன்ட்டு 85 இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 60 காமனா இருக்கு. 60 எடுத்துட்டு 15 4 மைனஸ் பண்ணிட்டா 11. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா 85 60 மைனஸ் பண்ணிட்டு 25 எக்ஸ் பை 60 இன்ட்டு 85 ஈக்குவல் 11 பை 60. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 5ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 12 60 இங்க 5 25 இங்க அதே போலன்னா 17 85 இங்க என்னன்னா 1 5. இப்போ என்னன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 இன்டு எக்ஸ் எக்ஸ் இருக்கு. எக்ஸ் பை 12 இன்ட்டு 17 ஈக்குவல் என்னதுன்னா 11 பை 60 இருக்கு. இப்போ நமக்கு தேவை எக்ஸ் தான் தேவை. இப்போ எக்ஸ் தேவை சொல்லும்போது எக்ஸ் ஈக்குவல் என்னதுன்னா 11 பை 60 நெக்ஸ்ட் இங்க 12 இன்ட்டு 17 இருக்கா. இது ஈக்குவலுக்கு நம்ம அந்த கிராஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். இப்போ என்னன்னா இங்க டினாமினேட்டர் இருக்கும்போது இது என்னவா நம்ம எடுத்துக்கணும்னா டிவிஷனா தான் எடுத்துக்கிறோம். இப்போ டிவிஷனா இருக்கு. ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது மல்டிபிள் இந்த 12 இன்ட்டு 17. ஏன்னா ஃபுல் டைம் தான் நம்ம எடுக்கிறோம். இது வந்து ஃபுல் டைம் இப்படி இருக்குன்னா டிவிஷன் இருக்கு. ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது மல்டிபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன இப்போ 12ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். I12 60 இங்க ஒரு 12 பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 11 இன்ட்டு 17 பை 5. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன இங்க 17 வந்து நம்ம 11ஆல பெருக்கிறோம். அப்பனா 1 7 7 1 1 7 1 7 8 1 187 பை 5 இருக்கு. இப்போ நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்னன்னா இங்க 1 5 5. என்னன்னா 18ல எத்தனை 5 இருக்குன்னா 3 இந்த 15 பேலன்ஸ் 3 37 37 எத்தனை 5 இருக்குன்னா 7 5 35 பேலன்ஸ் என்ன 2 இருக்கு. இப்போ 2 நம்ம டிவைட் பண்ண முடியாது. 2 பை 5 டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா 5 இருக்கு. 5 இதோட ஆன்சர் என்ன 37 2 பை 5. இந்த 2 பை 5 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து 37 இப்ப 2ல நம்ம 5 ஏன்னா 2 வந்து 2 5 டிவைட் பண்ண முடியாது. அதனால என்னன்னா பாயிண்ட் வெஸ்ட் நம்ம என்னன்னா இப்ப பாயிண்ட் வெஸ்டாவே நம்ம என்ன 2 ஓட 0 சேர்த்துக்கலாம். அப்ப 2 ஓட 0 சேர்த்தா 20 ஆயிருமா. இந்த 20 வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணலாம். அப்ப என்ன 20ல எத்தனை 5 இருக்கு? இந்த 4 5s are 20. அப்ப 4. இப்போ இதோட ஆன்சர் என்னதுன்னா 37 37.4 கிலோமீட்டர். அவங்க தூரம் தான் கேட்டிருக்காங்க. அதனால 37.4 கிலோமீட்டர்.